இதுவரைக்கும் வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய மழை துபாயவே உலுக்கிட்டு இருக்கு. கடந்த 75 வருஷத்துல பெய்யாத ஒரு பெரிய மழை துபாயவே வெள்ளக்காடா மாத்திருக்கு. 2 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை 2 நாள்ல பெஞ்சிருக்குன்னா யோசிச்சு பாருங்க. டோட்டலா ஒரு 20 டெத் நோட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்த இடமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. துபாய் அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல துபாய் இந்த மாதிரி வெள்ளக்காடா மாறினதுக்கு காரணம் வேற யாருமே இல்ல, அவங்க தான். இயற்கையா மழை வர வைக்க ட்ரை பண்ணி இப்ப அது இயற்கையை கோவப்படுத்திடுச்சு. துபாய்க்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாவே துபாய் இயற்கையை கோவப்படுத்தினாங்களா? இந்த மழைக்கு என்னதான் காரணம், இது செயற்கை மழையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கும். ஸோ வீடியோ பார்க்குற மறக்காம வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். செயற்கையா மழையை உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மழை எப்படி வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்துடலாம். எல்லாருமே சின்ன வயசு புக்ல படிச்சிருப்பீங்க. கடல்ல இருக்கிற தண்ணி இந்த மாதிரி ஆவியாகி வானத்துக்கு போக அந்த இடத்துல அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஆகி பூமி ஈர்ப்பு விசை காரணமா தண்ணி மறுபடியும் கீழே வரும். ஸோ இந்த சைக்கிள்ல நம்ம அப்படியே இப்போ மேகத்துக்கிட்ட போகும். மேகத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி நீர் துகள்கள் அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா ஐஸ் பார்ட்டிகல்ஸ் தான் மிதந்துட்டு இருக்கும். எல்லாமே லைட் வெயிட்டா இருக்கிற சமயத்துல பூமியை நோக்கி வராது. மேகத்துக்குள்ளேயே இந்த மாதிரி அலப்பாஞ்சிட்டு இருக்கக்கூடிய குட்டி குட்டி துகள்கள் அப்புறம் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அங்க இருக்கிற டஸ்ட் கூட இல்லனா அங்க இருக்கிற ஐஸ் கூட ஒண்ணா ஜாயின் பண்ணும். சோ அந்த டஸ்ட் வந்து மேபி குட்டி துகளா இருக்கலாம். சோ அந்த குட்டி துகள் வந்து சுத்தி இருக்கிற ஐஸ் வந்து வாட்டர் பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்க்கும். சோ சின்ன சின்ன துகள்களா இருந்தது இப்போதைக்கு பெரிய துகள்களா மாறும். இந்த நீர் துகளோட வெயிட் அதிகமாகும் பொழுது பூமியோட ஈர்ப்பு விசை காரணமா மழையா பொழியுது. இந்த துகள்கள் இல்லாத சமயத்துல என்ன நடக்கும்? அங்க இருக்கிற மழை மேகங்கள் அப்படியே காத்தோட காத்தா அடிச்சுட்டு போயிடும். மேகத்துல தண்ணி இருந்தாலும் அது மழையா தரைக்கு வராது. கண்ணு கெட்டின தூரத்துல இருக்கிற தண்ணீர் அது மேகத்துல மறைஞ்சு போகும்போது அதை பார்க்க வருத்தமா தானே இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கிற துகள்கள்ல நாம ஏன் செயற்கையா ஒண்ணு சேர்க்க கூடாது? மனிதனே போயிட்டு மேகத்துல ஏதாச்சும் வித்தியாசமா பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு 90s 40ஸ்ல பாத்தீங்கன்னா இதுக்கான ரிசர்ச் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிடுச்சு. 1946ல நம்ம மிட்சன் ஷெஃபர் மேகத்துல ட்ரை ஐஸை கொட்டுனா அது பாசிபிளி இருக்கிற மத்த ஐஸ் துகள்கள் அப்புறம் வாட்டர் துகள்களை ஒன்னா சேர்த்து அது பூமிக்கு மழையா பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸை முன்னோக்கி வைக்கிறது மட்டும் இல்லாம அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர ட்ரை பண்ற அந்த சமயத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய புயல் உருவெடுக்க ஆரம்பிச்சது. அந்த புயலுக்கு மேல ஏன் ஐஸ் கட்டியை கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புயல் வரும்பொழுது அதுக்கு மேல ஐஸ் கட்டியை நிஜமாலுமே போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக கொட்டிருக்காங்க. கொட்டிட்டு அப்புறம் மழை வந்திருக்கு. பட் அந்த புயல் அப்படியே திசை திருப்பி பக்கத்துல இருக்கிற சவானாவை அட்டாக் பண்ணதா சொல்றாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கிளவுட் சீடிங் எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அதாவது மனிதன் செயற்கையா மழை வர வச்சது எதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். இந்த மாதிரி தூவப்பட்ட ட்ரை ஐஸ் பாத்தீங்கன்னா இதை வந்து சீட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ட்ரை ஐஸ் உங்க மேகத்துல தானே தூவுறாங்க. அதனால சோ இதை வந்து கிளவுட் சீடிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஆரம்பிச்ச இந்த ப்ராசஸ் இப்ப வரைக்குமே பல நாடுகள்ல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது அதிகமா பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்வியஸா UAE. ஏன்னா அவங்களுக்கு வருஷத்துல 100 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் மழையே பொழியுது. சோ அதிக தண்ணீர் அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. பாலைவனமா இருக்கும்போது தண்ணீர் பிரச்சனையில இருந்து அவங்களை காப்பாற்றிக் கொள்ள இந்த மாதிரி விதவிதமான ப்ராசஸ்ல கிளவுட் சீடிங்ன்றத பண்ணிட்டு இருக்காங்க. காமனா உலக நாடுகள் யூஸ் பண்ற ப்ராசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு சாதாரண பிளைன்ல பின்னாடி ஏகப்பட்ட பைரோடெக்னிக் பிளாட்ஸ் வந்து ஃபிட் பண்ணிருப்பாங்க. அந்த பைரோடெக்னிக் பிளாட்ஸ்க்குள்ள ட்ரை ஐஸ், சோடியம் குளோரைட், சோடியம் அயோடைட் தான் இப்போ அதிகமாக யூஸ் பண்ணப்படுது. அது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம மேகத்துக்கு மேலே போய் பரப்பரன்னு தூவி விட்டுருவாங்க. அந்த பார்ட்டிகல்ஸோட மாலிகுல் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்ல தான் இருக்கும். இந்த ஹெக்ஸகன் வந்து அங்க இருக்கிற ஐஸோட மேட்ச் ஆகிற ஹெக்ஸகன் கூட பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகிற சமயத்தில் ஐஸ் அண்ட் வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்று கிளம்ப் ஆகி சீக்கிரத்திலே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். நிறைய நாடுகளில் பிளைன்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. பட் இந்த பிளைன்ஸ் பறக்கிறது மூலமா கார்பன் எமிஷன் அதிகமாகுது. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா UAE புதுசா ஒரு ட்ரோன்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரோன்ஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா மேகத்துக்கு உள்ள போய் ஒரு விதமான எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் உருவாக்கும். அங்க எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மாலிகுல்ஸ் ஒன்னோட ஒன்னு சேர்த்து சேம் ப்ராசஸ் மழை பொழிய வைக்கும். சோ டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவும் இல்லாம எலக்ட்ரிசிட்டியை மட்டுமே யூஸ் பண்ணி மழை பொழிய வச்சு காமிச்சாங்க. அதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தியும் காமிச்சாங்க. சோ ட்ரோன்ஸ் மூலமா எலக்ட்ரிசிட்டியை செலுத்துறது UAE புது டெக்னாலஜியா இருக்கு. அதே மாதிரி இந்த சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது ஒலிம்பிக்ஸ் நடக்கிற ஸ்டேடியத்துக்கு உள்ளார மழை பெய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராக்கெட்ஸை வச்சு மழை பொழிவை ஆர்டிபிஷியலா உண்டாக்கி கலைச்சாங்க. அதே மாதிரி ரீசெண்டா பாத்தீங்கன்னா லேசர் டெக்னாலஜில கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு நாளும் முடிஞ்ச அளவுக்கு இயற்கையா இருக்கக்கூடிய மழை பொழிவை செயற்கையா எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எல்லா ரிசர்ச்லுமே அவங்க ஆர்டிபிஷியலா மழை பொழிவை அதிகமாக்குறாங்களே தவிர்த்து பட் மழையை உருவாக்குறது இல்ல. சோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய கிளவுட்ஸ்குள்ள போயிட்டு ஆல்ரெடி பெய்ய வேண்டிய மழையை கொஞ்சம் அதிகப்படுத்தி வைக்கிறாங்க. சோ ஒரு 50% மழை பொழியுதுன்னா அதுல இருந்து ஒரு 30 or 20% வந்து அதிகமாக்குற வேலையை தான் இந்த கிளவுட் சீடிங் பண்ணும். கிளவுட் சீடிங்கை வச்சு புது மழையவோ இல்ல புது கிளவுட்ஸையோ உருவாக்க முடியாது. இந்த டைம்ல நீங்க வானத்தை பாத்தீங்கன்னா
வெட்ட வெளிச்சமா இருக்கும், ஒரு கிளவுட்ஸ் கூட இருக்காது. இந்த டைம்ல அவங்களால புது கிளவுட்ஸ் உருவாக்கி அதுல இருந்து மழை பொழிய வைக்க முடியாது. ஆல்ரெடி அங்க கிளவுட்ஸ் இருந்தா மட்டும்தான் அதை தூண்டி விட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா மழையை அவங்களால பொழிய வைக்க முடியும். அந்த ப்ராசஸோட பேர் தான் கிளவுட் சீடிங். புது மழையை பொழிய வைக்க முடியாது, ஆல்ரெடி பெய்ய இருக்க மழையை அதிகமாக்க முடியும். அதன்படி பாத்தீங்கன்னா துபாய் இப்போதைக்கு வெள்ளக்காடா மாறுறதுக்கான காரணம் கிளவுட் சீடிங் கிடையாதுன்ற மாதிரி யுஏஇயோட நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்ராலஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பயங்கரமான மழை பொழிவுக்கு முன்னாடி எந்த ஒரு கிளவுட் சீடிங் நடத்தாத சமயத்துல, அதாவது எந்த ஒரு ஆபரேஷனும் செய்யாத சமயத்துல இது வழக்கமா பெய்யுற மழை தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி போன வருஷம் அந்த ரிப்போர்ட் படி எக்ஸ்ட்ராவா 30% மிடில் ஈஸ்டர்ன்ஸ்ல அதிகமா மழை பெய்யுன்ற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அதுதான் இந்த துபாய் எப்படி பாதிச்சிருக்குன்ற மாதிரியும் கிளவுட் சீடிங்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆப்வியஸா எதிர்பார்த்த மாதிரி பல பேர் இதை எதிர்க்கவும் செய்யறாங்க. கிளவுட் சீடிங் கான்செப்ட் படி ஆல்ரெடி இந்த மழை மேகங்கள் எக்ஸிஸ்ட் ஆனா மட்டும்தான் அந்த மழைகளை தூண்டி வர வைக்க முடியும். சோ ஆல்ரெடி வர வேண்டிய மழையை இன்னும் கொஞ்சம் அதிகமா வர வைக்கிறது இந்த கிளவுட் சீடிங் பண்ணும். அப்படி பார்க்கும்போது துபாயில ஆல்ரெடி இந்த மழை மேகங்கள் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. வழக்கமா பெய்ய வேண்டிய மழை தான், பட் ஆல்ரெடி இவங்க ஏகப்பட்ட கிளவுட் சீடிங் செய்யப்பட்டிருந்த அந்த சமயத்துல அங்க வெளிவிட்ட அந்த கெமிக்கல்ஸ் ஆல்ரெடி பெய்ய வேண்டிய மழையை ஒரு 30% அதிகமா கொடுத்திருக்கலாம். அதாவது இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லல, பட் இப்படியும் நடந்திருக்கலாம்ன்ற மாதிரி பல தியரி சுத்திட்டு இருக்கு. அப்படி கிளவுட் சீடிங் காரணமா இல்லனா வேற என்னதான் காரணமா இருக்கும்? துபாய் வெதர் எக்ஸ்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் சேஞ்சஸ் தான் காரணம்னு சொல்றாங்க. உலகமே இப்போதைக்கு குளோபல் வார்மிங்ல பாதிக்கப்பட்டிருக்கு. சோ அதன்படி இப்போதைக்கு அப்பர் அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட லோ பிரஷரும் லோயர் அட்மாஸ்பியர்ல ஏற்பட்ட சர்ஃபேஸ் பிரஷரும் ஒரு சின்ன பிரஷர் ஸ்குவீஸ் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த துபாயை சுத்தி எதிர்பாராத காற்றழுத்தம் ஏற்பட்ட காரணத்தினால தான் மழை வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இது இப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தான் இருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா குளோபல் வார்மிங். துபாயில மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி சூடான டெம்பரேச்சர் பல இடங்கள்ல வித்தியாசமா உருவாக்க ஆரம்பிக்க நம்ம எதிர்பாராத அளவுக்கு பல வித்தியாசமான நிகழ்வுகள் அடுத்த 10 வருஷத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரி உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த எச்சரிக்கையோட முன்மாதிரியா இப்ப நீங்க அந்த துபாயை பார்க்கலாம். அதுக்கு பேசாம நீங்க கிளவுட் சீடிங் பண்ணாம இருந்தாலே அதுவே போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிளவுட் சீடிங்ன்றதும் தேவைதாங்க. பல விவசாயிகள் பல நாடுகள்ல நேச்சுரலா இந்த கிளவுட் சீடிங்கை நம்பி தான் இருக்காங்களே. அப்படின்னா இன்னும் வித்தியாசமா எப்படி கிளவுட் சீடிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்காங்க செலவு பண்ணி. இந்தியாலேயே பாத்தீங்கன்னா கிளவுட் சீடிங் அப்படின்றது நடந்திருக்கு. கிளவுட் சீடிங்னா மேகம் விழுங்கின மழை துளிகளை நம்ம கேட்டு வாங்குறதா தான் அர்த்தம். ஆல்ரெடி மழை பொழிவு இருக்கிற இந்த இடத்துல தான் இவங்க இந்த ப்ராசஸை செஞ்சு தூண்டி விடுறாங்க. சோ இது எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கு சொல்லி இப்போ வரைக்கும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்கு. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிளவுட் சீடிங்ன்றது எந்த வகையிலும் மழை அதிகமா தரவே இல்லை, அதாவது கிளவுட் சீடிங் எந்த வகையிலும் யூஸ்ஃபுல்லாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேக்கப் பண்ற மாதிரி எந்த ஒரு ரிசர்ச்சும் நடக்காத இந்த சமயத்துல கிளவுட் சீடிங் 100% எஃபிஷியன்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கிளவுட் சீடிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பல நாடுகள் இப்போ வரைக்கும் முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதுல யூஸ் பண்ற கெமிக்கல்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து அளவா யூஸ் பண்ணணும். நிறைய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கே இந்த கெமிக்கல்ஸ்க்கு தான். ட்ரை ஐஸ் சோடியம் குளோரைடு பெருசா எந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வராது. பட் இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா டைட்டானியம் நானோ பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களாம். அது மழை மேகங்களோட கலக்கும்போது பல எதிர்பாராத பக்க விளைவுகளை கொண்டு வரதா செஞ்சது. அதே மாதிரி இந்த கிளவுட் சீடிங்ன்ற ப்ராசஸை ரொம்பவே ஒரு கண்ட்ரோல்டா தான் பண்ணணும். இவங்க வெளிப்படுத்துற அந்த கெமிக்கல்ஸ் காற்றோடு கலந்து தேவையில்லாத இடங்கள்ல அதிகபட்சமான மழை பொழிவை கொண்டு வந்து அந்த இடத்துல பெரும் சேதம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். ஸோ கிளவுட் சீடிங் ப்ராசஸ் ஒரு 100 வருஷமா இருக்க தான் செய்து. அதை தேவையான இடங்கள்ல கிட்டத்தட்ட கம்மியா யூஸ் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். துபாயில வசிக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாவே இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நிலைமைக்கு துபாய் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அஸ் கைஸ்.